ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு பாட்டி பத்தி தான் நம்ம பேச போறோம். இந்த பாட்டி ஒரு ஸ்கூல் பக்கத்துல இட்லி கடை வச்சு பல வருஷமா நடத்திக்கிட்டு வராங்க. அவங்க சுடுற இட்லி, சாம்பார், சட்னி எல்லாமே ரொம்ப சுவையா இருக்கும். மனம் வீசும். அந்த பாட்டி கடையில வாங்கி இட்லி சாப்பிடணுங்கிறதுக்காகவே நிறைய ஸ்கூல் பசங்க பெரியவங்க எல்லாரும் காலையில வீட்ல சாப்பிடாமலே காசு எடுத்துக்கிட்டு வந்துருவாங்க. ஏன்னா அந்த பாட்டிக்கிட்ட இட்லி விலையும் கம்மி, சுவையும் அதிகம். அந்த பாட்டி ரொம்ப அன்பா பரிமாறுவாங்க. எந்த குறையுமே வைக்க மாட்டாங்க. யாராவது காசே கொடுக்கலனாலும் பாட்டி கோச்சிக்க மாட்டாங்க. உனக்கு முடியிறப்ப கொடுப்பா அப்படின்றவாங்க. அவங்க காசு குடுத்து வாங்குனாலும், அவங்களுக்கு பசி ஆறலன்னு தெரிஞ்சாலும், அவங்க முகத்த வச்சு, "உனக்கு இன்னும் பசி இருக்கு. ஒழுங்கா இன்னும் 2 இட்லி உட்காந்து சாப்பிடுன்ட்டு" மிரட்டி சாப்பிட வச்சு தான் அனுப்புவாங்களாம். அவ்ளோ அன்பா ஒவ்வொருத்தர்கிட்டயும் பேசுவாங்களாம். அன்பா இட்லி பரிமாறி சாப்பிட வைப்பாங்களாம். சின்ன பசங்கலாம் சம்டைம்ஸ் சாப்பிடவே மாட்டாங்க. மிச்சம் வைப்பாங்க. பாட்டி கண்டிப்பா சொல்லுவாங்களாம். இந்த மாதிரிலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் முழுமையா சாப்பிடணும். வேஸ்ட் பண்றது ரொம்ப தப்புன்னு பாட்டி அன்பா சொல்லுவாங்களாம். அதனாலவே அந்த பாட்டிய அங்க இருக்க ஸ்கூல் பசங்களுக்கும் பிடிக்கும். அங்க சுத்தி இருக்க பெரியவங்களுக்கும் பிடிக்கும். இப்படியே ரொம்ப நாள் போச்சு. ஆனா அந்த பாட்டிய அவங்களோட அன்புக்காகவே சில பசங்க நேசிச்சாங்க. அந்த பாட்டிய தினைக்கும் கவனிச்சுக்கிட்டே வந்தாங்க. அந்த பாட்டி எப்படி ஒவ்வொருத்தர்கிட்டயும் அன்பா பேசுறாங்க, எப்படி அன்பா சாப்பாடு குடுக்குறாங்க, காசே குடுக்கலைனாலும் கோச்சிக்கிறதில்ல, ஏமாத்துனாலும் கண்டுக்காம இருந்துர்றாங்க. அதனால அவங்கள கவனிச்சுக்கிட்டே வந்தாங்களாம் சில பசங்க. அன்னைக்குன்னு பார்த்து பாட்டி இட்லி கடையே வைக்கல. பசங்க எல்லாரும் ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. என்ன பண்றது? ஏன் பாட்டி வரல? பாட்டி வரலன்னு எல்லாரும் புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் அங்க இருக்க வாட்ச்மேன் கிட்ட கேட்டாங்க. "ஏன் பாட்டி இன்னைக்கு இட்லி கடை வைக்கவே இல்ல?" அப்படின்னு. அதுக்கு வாட்ச்மேன் அங்கிள் சொன்னாரு, "இன்னைக்கு பாட்டிக்கு உடம்பு சரியில்ல. அதனால வீட்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நாளைக்கு தான் வருவாங்க" அப்படின்னாராம். எல்லா குழந்தைங்களுக்கும் வருத்தம் இருந்துச்சு. எல்லாரும் வருத்தத்தோடயே, பசியோடயே கிளாஸ்க்கு போனாங்க. ஏன்னா, இந்த பாட்டி கடை இருக்கும். இட்லி வாங்கி சாப்பிட்டுறலாம் அப்படின்னு ரொம்ப ஆசையா வந்த பசங்க பசியோடவே கிளாஸ்ல போய் உக்காந்தாங்க. அப்புறம் அங்க இருக்கிற மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு, "நீங்க எல்லாரும் பாட்டி கடையில தானே சாப்பிடுவீங்க. இன்னைக்கு பாட்டி இட்லி கொண்டு வரலைன்னா என்ன பிரச்சனை இல்ல. நாங்கலாம் சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம். அது எல்லாருமே நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்னு" சொல்லி, அங்க சாப்பிடாம வந்த பசங்களுக்கு அவங்க கொண்டு வந்த சாப்பாடு எல்லாத்தையும் ஷேர் பண்ணி குடுத்தாங்களாம். அந்த பசங்களும் சந்தோஷமா சாப்பிட்டாங்களாம். இப்படி எல்லா கிளாஸ்ல இருக்க பசங்களும் செஞ்சாங்களாம். இதெல்லாம் பார்த்து அவங்களோட டீச்சர்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். "இந்த ஐடியாலாம் உங்களுக்கு எப்படிடா கிடைச்சது?" அப்படின்னு. "அந்த பாட்டி செய்யறத பார்த்து பார்த்து தான் நாங்களும் கத்துக்கிட்டோம்" அப்படின்னாங்களாம். அப்புறம் அடுத்த நாள் அந்த பாட்டி கடை ஓப்பன் பண்ணிட்டாங்க. பாட்டிய பார்க்க வந்த பசங்க எல்லாரும், "எப்படி பாட்டி இருக்கீங்க? என்னாச்சு? உடம்பு பரவாயில்லையா? நல்லா உடம்பு தேறிடுச்சான்ட்டு?" நெறைய கேள்வி கேட்டாங்களாம். "அட பொறுப்பா பொறு. நான் நல்லா தான் இருக்கேன். நேத்து கொஞ்சம் உடம்பு முடியல. அதனால தான் வரல. ஆனா இன்னைக்கு பரவால்ல. எனக்கு ஆனா நேத்து ஃபுல்லா கவலையா இருந்துச்சு. நீங்கலாம் சாப்பிட்டீங்களோ? சாப்பிடலையோ? கிளாஸ்ல உட்காந்து எப்படிதான் பாடத்த கவனிச்சிருப்பீங்க பசியில அப்படின்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேன்" அப்படின்னாங்களாம். "அதெல்லாம் கவலைப்படாதீங்க பாட்டி. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எங்களுக்கு சாப்பாடு குடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க எல்லாரும் நாங்க பட்டினியா இருக்கக்கூடாதுன்னு, நீங்க எத்தன நாள் எங்களுக்கு சாப்பாடு குடுத்தீங்களோ,
அதே மாதிரி அவங்களும் எங்களுக்கு சாப்பாடு குடுத்து, எங்களையும் சாப்பிட வச்சு பார்த்தாங்க அப்டின்னாங்களாம். பாட்டிக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. "எங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு வாங்க" அப்டின்னாங்களாம். அவங்க எல்லாரும் வந்தாங்களாம். பாட்டிய பார்த்துட்டு, "பாட்டி நீங்க செஞ்சது தான் பாட்டி நாங்க செஞ்சோம். ஒரே ஒரு நாள் தான் செஞ்சோம். நீங்க இத்தன வருஷமா செஞ்சுகிட்டு வரீங்க" அப்டின்னாங்களாம். அந்த பாட்டி அவங்க எல்லாத்தையும் கட்டிப்பிடிச்சு முத்தம் குடுத்தாங்களாம். இதுதான் கிட்ஸ். நம்ப என்னைக்குமே நல்ல விஷயத்த நல்லவங்க செய்யறத பார்த்து கத்துக்கணும். எப்படி அந்த சின்ன குழந்தைங்க, பாட்டி எப்படி மத்தவங்களோட அன்பா இருக்காங்க, சாப்பாடு எப்படி பரிமாறுறாங்க, எப்படி காசே இல்லாம அவங்களுக்கு இட்லி கொடுத்து சாப்பிட வச்சு பார்த்தாங்க. முகத்த பார்த்தே அவங்க பசியோட இருக்காங்க, இன்னும் சாப்பிட வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இதெல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே வந்த குழந்தைங்க, தானும் அந்த மாதிரி செய்யணும்னு அந்த நல்ல குணத்த வளர்த்துக்கிட்டாங்க. அது மாதிரி தான் நம்ப ஒண்ணு நல்லவங்களோட சேரணும். இல்லையா, நல்லவங்கள தூரத்துல இருந்து பார்த்தாவது அவங்க செய்ற நல்ல விஷயங்கள பார்த்து பார்த்து நம்ப கவனிச்சாவே, நமக்கும் ஒரு நாள் அந்த குணம் வளரும். வளர்ந்த நாமளும் அந்த குணத்த செயல்படுத்தவும் ஆரம்பிச்சுடுவோம். சரியா? தேங்க் யூ கிட்ஸ். குட் நைட்.